ஆக்சுவலாக காலேஜே மாறிட்டுக்குது, அடையாளமே தெரில. சன்செட் பயங்கரமாக இருக்குல்ல. ஓ மை காட், இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். என்ன ஏதோ தோட்டம்லாம் நட்டு வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துலலாம் வந்து பஸ் நிற்கும். டீச்சர்ஸு நாங்கள் எல்லாம் சாலியாக பஸ்ஸில் ஏறி போவோம். தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை 2022 நல்லா இருக்குல்ல. நாங்கள் இருக்கும்போது இப்படிலாம் இல்லவே இல்லை. காலேஜே சூப்பராக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மரம் கண்டிப்பாக நான் வச்சதாக இருக்கும், நாங்கள் வச்சதாக இருக்கோம். காலேஜ் பயங்கரமாக மாறிட்டு இருக்குது. இது எங்களோட காலேஜ் குரூப்பில் போட்டோன்னா பசங்க எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணுவாங்களே, கேட்டு மூடிட்டுருக்கும் போல். இந்த பக்கம் என்ன இருக்குது? பைக் பார்க்கிங் பாடுறா. ராயல் ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்மிஷன் எதுவும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களோ. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஊத்தங்கரை 635207. இந்த கடையில் ஏதாவது வாங்கி தருவோம். பாய் பாய் காலேஜ். இன்னும் ஒரு நாளைக்கு நான் வரேன், ஃபேமஸ் ஆகிட்டு வரேன். நான் பாட்டுக்கு பைபாஸில் வந்துகிட்டே இருக்கேன், காலேஜ் இருக்கிறதே தெரியல. இது ஒரு பேட்ரி கம்பெனி இடிச்சிட்டுக்கிறாங்க, சொல்லி முடிஞ்சு. அதுக்கு எப்படி இருட்டாக இருந்துச்சானு தெரியலையே. வானம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமே. பழைய நினைவுகள். இதெல்லாம் ஒரு சின்ன ரோடாக இருக்கும், இது ஃபுல்லாக தண்ணி இருக்கா. இது ரொம்ப ஆழமாக இருக்குமே. என்னங்க அது, என்னங்க வியூ இது, சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. என்னப்பா நடக்குதுங்க. இருங்க, இதை நான் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு பார்த்தே ஆகணும். ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்டு. என்ன அது, இது ஏதோ கட்சி மீட்டிங் போல். ஓ, இதனால தான் இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் எவ்வளோ நாள் சுற்றிக்கிட்டு கடந்திருப்போம். ஓ, ஏடிஎம்கேவோட மீட்டிங்கா? ஊத்தங்கரையில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 114வது பிறந்தநாளை சீரும் சிறப்போடு ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என் மரியாதைக்கு கூடக்கூடிய அன்பு தம்பி, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கமிஷனர் அவர்களே, அவரோடு இணைந்து ஏதோ மீட்டிங், கட்சி மீட்டிங். திஸ் இஸ் ஊத்தங்கரை. ஸ்ட்ரைட்டாக போனால் என் ரூம் பார்க்கலாம். நைட் டைமில் ஒன்றுமே தெரியாது. ரூம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் எப்போ வேணாலும் போவேன் வருவேன். இப்போ பார்க்கலாம். காலேஜ் தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு ஃபீலிங்கே ஆயிடுச்சு காலேஜை பார்த்த உடனே. சே, ஸோ சேட். காலேஜில் நாங்கள் ஒரு கேங்காக சுற்றிக்கிட்டு இருப்போம். எல்லோரும் அப்படியே திக்காக
ஒரே குட்டையில் ஒரு மட்டை மாதிரி பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருப்போம். இப்போ எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு திசையில் இருக்காங்க. எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன். ஹாய் மச்சான்ஸ், எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் நான். இந்த காலேஜெல்லாம் வைக்க மாட்டாங்களா? அந்த மீட்டப் மாதிரி வைப்பாங்களே சீனியர்ஸ், காலேஜ் விட்டு போனவங்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வச்சா கூட மறுபடியும் போய் மீட் பண்ணலாம். நல்லாயிருக்கும், ஜாலியாக. இங்கே காலேஜ் வராத வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரில. காலேஜை வந்து பார்த்தேன், அந்த கேட்டாண்டு போய் நின்ன உடனே உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு ஃபீல். அதான் எனக்கு அங்கே வார்த்தையே வரல. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் காலேஜ். நான் வரும்போது தான் ஃபஸ்ட்டு அங்கே சேரும்போது வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. காலேஜ் கட்டின புதுசில் நாங்கள் சேரும்போது அந்த கேட்டில் எதுவுமே இல்லை. அப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கட்டிக்கிட்டு நாங்களே வந்து அரைகுறை பில்டிங்கில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். அந்த பக்கம் பின்னாடி ஹாஸ்டல்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் போய் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா பில்டிங் ஃபினிஷிங் ஆகி செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு தான் வந்தோம்னு நினைக்கிறேன். நாங்கள் தேர்ட் இயர் முடிக்கும் போதெல்லாம் லேபே சரியாக இல்லை. அங்கே கிருஷ்ணகிரி, தருமபுரி கவர்மெண்ட், அங்கே இருக்க கவர்மெண்ட் காலேஜோட லேப்ஸில் தான் போயிட்டு எக்ஸாமு அது இதுன்னு எல்லாம் பண்ணுவோம். மிஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் யூ. என்ன பண்ணுறது, அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை வரும் போகும். எல்லாத்தையும் கடந்து போகணும். இப்போ கூட காலேஜுக்கு போகலன்னா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டேன். காலேஜுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா அதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இட்ஸ் ஓகே. ஓகே, அனைவரும் சௌக்கியமாக இருங்க. எல்லாரையும் கேட்டதா எப்படி சொல்கிறது, எல்லாருக்கூடையும் அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் எல்லாரையும் எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். கீழே கமெண்டில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.